நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசத்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின்சன், சொல்லுங்கள். நல்லா இருக்கீங்களா சார்? இருக்கேன். இங்கே ஏதாவது ஒரு கால் இதுக்கு போயிருப்பீங்களோன்னு பார்த்தேன். ஏதாவது கலா நிலவரத்துக்காக எங்கேயாவது கிளம்பி போயிட்டீங்களோ என்னமோன்னு பார்த்தேன். பரவாயில்ல, கூப்பிட்டுட்டீங்க, வந்துட்டேன். சொல்லுங்கள், பேசிடுவோம். சார், 1979 பங்காளி சண்டையில் 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பழனிசாமி அன்றைக்கி அதிமுக ஆட்சி இல்லைன்னா கைது செய்யப்பட்டு இன்று ஆயுள் தண்டனை கைதியாக இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் மீது அவதூறு பரப்பினால் நான் கேட்டுக்கொண்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதிமுக வெர்சஸ் திமுக, எடப்பாடி பழனிசாமி வெர்சஸ் உதயநிதி அப்படின்னு போயிட்டுருக்கு. இப்படி பார்க்குறீங்க? சரி, அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்தா நம்ம அண்ணா நகர் ரமேஷ், அது பேர் என்ன, அண்ணாமலை பல்கலைக்கழக உதயகுமார், சாதிக் பாட்சா, ஆலடி அருணா, தா கிருஷ்ணன், இதெல்லாம் வரும்போது யாருக்கு வரும்? தினகரன் எரிப்பு, கட்சி எரிப்பு, அதில் இறந்து போனவங்க, இதெல்லாம் யார் பேரில் வரும்? அதை தவிர வாச்சாத்தி, இந்த மாதிரி பல நிகழ்வுகள் இருக்குது. இதில் நடந்ததெல்லாம் என்னெல்லாம்? தாமிரபரணி ஆற்றுல குதித்து இறந்து போனது. இது எல்லா அரசியல்வாதிகளுடைய எப்படி கரை வேட்டி கட்டுறாங்களோ அதே மாதிரி அவங்க கைகளிலும் கரைகள் பட்டிருக்கின்றன என்பது உண்மை. இதில் யாருது அதிகம் யாருது இல்லை அப்படிங்கிறது தான் அதை நம்ம ஒப்பிட்டு பேசலாம். இதை அவங்க பேசலாம், அதை அவங்க பேசலாம். இப்போ கூட அவர் அதிமுகவில் பால்டாயில் குடித்தவர் பஞ்சு டேலாக் பேசலாமான்னு அவர் பேச, பதிலுக்கு இவர் ஏதோ பேச, மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. கொரோனா சமயத்தில் நாங்கள் வேக்சின் காப்பாற்றலைன்னா போயிருப்பார் மேலே அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பேச, அப்புறம் அதை அவர் இல்லை, அவர் காணாமல் போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி அவர் அதை மாற்றி பேச, இப்படி அந்த தேர்தல் நெருங்க இந்த நாகரீகம், பண்பாடு, அந்த ஒரு அவை பண்பாடு, மேடை பண்பாடு இதெல்லாம் குறைச்சிட்டு வருது. இதில் யாரும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா பக்கத்துலேயும் சொல்கிறோம், இல்லை எதுவுமே பொய்யா தெரியல. அதாவது ஐயோ இப்படி பொய் சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம சொல்லலை. ஐயா, இந்த உண்மை உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு முன்னால் அதே சமயத்தில் என் மக்களுக்கும் தெரியும். இதை பற்றி பேசி ஏன் நேரத்தை வீணாக்குறீங்க? உருப்படியாக மக்களுக்கு எதாவது பண்ண முடியுமா, பண்ணுவீங்களாங்கிறத பற்றி பேசுங்க. பண்ணுறேன்னு சொன்னாலே பண்ண மாட்டீங்க. நீ அந்த கொலை பண்ண, நீ இந்த கொலை பண்ண, நீ இந்த நடிகையோட போன, நீ அதை பண்ண, பால் டாயில் குடித்தா, ஆமாம் ரைட்டு, எல்லாருக்கும் தான் தெரியுமே, உலகத்துக்கே தான் தெரியுமே. என்னென்னா நான் சொல்வது இதெல்லாம் தவறு, இது பொய், இந்த பக்கம் உண்மை, அந்த பக்கம் உண்மை இருக்குது, அதெல்லாம் பேசலை. இந்த கன்றாவியெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமையா, அதை விட்டுட்டு ஏதாவது உருப்படியாக பேசுங்கன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். இல்லை சார், நாகரீகம் கடந்து இவங்க பேசுகிறாங்க. ஏன்னா இதை ஆரம்பித்தது யார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அதிமுக தரப்புலேருந்து உதயநிதி அவர்கள் தான் இதை ஆரம்பித்தார். 2019 தேர்தலில் சொன்னார், 2021 தேர்தலில் சொன்னார், 2024 சொல்கிறாரு, இப்போ 2026 வரைக்கும் அதே படத்தை எடுத்துகிட்டு வந்து அது மட்டும் இல்லையா, போன தேர்தல் என்ன சொன்னார்? எடப்பாடியை டெட் பாடின்னு சொன்னார். அது ரொம்ப நாகரீகமா? அதாவது இவங்களுடைய நாகரீகத்தை பற்றி பேசவே கூடாது. திமுக காமராஜரை பார்த்து ரஷ்யா போனபோது அவர் இது வரைக்கும் எருமை தோல் தான் ரஷ்யாவுக்கு ஏற்றுமதியாக இருந்தது, இப்போ எருமையே போகுது. திமுக சொன்னாங்களா சார்? கருணாநிதி சொன்னார். ஓ, திமுக இல்லை, திமுக தலைவர் கருணாநிதி சொன்னது. யாரை? பெருந்தலைவர். அதே மாதிரி அவரை கருப்பன், கட்டையன் இப்படிலாம் ரொம்ப, அதாவது அவர் கருப்பாக இருக்கார். என்னமோ இவங்கெல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு அப்படியே ஐரோப்பாலேருந்து வந்தவங்க மாதிரி கருப்பன், கட்டையன், இன்னும் என்னெல்லாமோ பேசியிருக்காரு. ஈவிகே சிலங்கோன் இப்போ இல்லை, அவர் இருக்கும்போது நரேந்திர மோடி பிரதமராக இருக்கும்போது அவரை பார்த்து அவர் நடந்து போகும்போது ஒரு கொரில்லா குரங்கு போகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் இப்போ கூட விசிக ஒருத்தர் பிரதமரை இப்போது ஒரு மாதம் முன்னால் என்னமோ ராமதன் துரைவன் இதில் திருமங்கலக்கோடியில் நம்ம கூட பேசியிருக்கோம். பிரதமரை நாயின்னெல்லாம் பேசியிருக்காரு.
அதனால் ரெண்டாவது ஆபாசமாக பேசுகிறாரு, அசிங்கமாக பேசுகிறாருன்னா முற்றும் திறந்த முனிவனும் இல்லை, அவள் படிதாண்டா பத்தினியும் அல்லன்னு சொன்னது யார்? அண்ணாதுரை அவர்கள். அண்ணாதுரை. அதுக்கப்புறம் திராவிட நாடு எங்கே இருக்குதுன்னு சட்டமன்றத்தில் கேட்டது நாடாவை அவிழ்த்து பாவடையை அவிழ்த்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கேட்டால் கோப்பு நாடா அப்படின்னு சொன்னது யார்? சீமாவோ பண்டாரநாயகாவும் ஜவஹர்லால் நேருவும் சந்தித்த போது கருணாநிதி என்ன சொன்னார்? அவரோ கணவனை இழந்தவர், இவரோ மனைவி இழந்தவர், இருவரும் 1 மணி நேரம் என்ன பேசினார்கள், என்ன செய்தார்கள் தெரியாது, மூடிய அறைக்குள். அவருடைய வாரிசான மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினார் 2011 குஜராத்தில் இவர் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி 2011 இங்கே பதவியேற்றத்துக்காக ஜெயலலிதா பதவி ஏற்கும்போது முதல்வராக வந்தார். அதே மாதிரி குஜராத்தில் பதவி ஏற்கும்போது ஜெயலலிதா போனார். ஒரு ஒரு கூட்டணியோ ஒரு நட்புணர்வு புரிதல் இருந்தது கட்சிகளுக்குள்ள. அப்போ சொன்னார், அண்ணலும் நோக்கினார், அவரும் நோக்கினார். யார்? மோடியும் ஜெயலலிதாவும். இருவருக்கும் உள்ளே என்ன கள்ள நட்பு. அது என்ன கள்ள நட்பு? ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து சொல்கிறதா? சொல்லிவிட்டு இதை நான் 8 மீட்டிங்கில் பேசிட்டேன். இது வரைக்கும் மோடியோ ஜெயலலிதாவோ எந்தவித மறுப்பும் தெரிவிக்கலைங்கிறதுனால மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. யார் நாகரிகத்தின் உச்ச பண்பாடு இவங்க தான். மேடையில் உட்காந்து முதல்வர் சொல்கிறாரு, ஆட்சி தான் தயாளம்மாள்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க ராஜாத்தி அம்மாளை பற்றி, அது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. உடனே ரஜினிகாந்த் கமல்ஹாசன்லாம் கை தட்டினாங்க. பெரிய நகைச்சுவை. ஒரு முதலமைச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் பியூன் அதை செஞ்சுருந்து அதை மேடையில் சொல்லியிருந்தானா அவன் டிஸ்மிஸல். அவன் பிகாமின்ற சட்ட பிரகாரம் முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவியை மணந்து கொண்டால், அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அது பேர் பிகாமி. அவனை வேலையை விட்டு ரிமூவ் பண்ணலாம். ஆனால் ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர், ஏன்னா அவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியில் வரமாட்டாங்க, ஓகே, பப்ளிக் சர்வெண்ட்டுங்கிறதுல வந்துடுறாங்க, அரசு ஊழியரில் வரல. இவங்களா பண்பாட்டை பற்றி பேசுகிறது, நாகரிகத்தை பற்றி பேசுகிறது. இல்லைங்க சார், கொஞ்ச நாளாக அந்த அவதூறு பேச்சுக்குள்ள இல்லை இந்த ஆபாச பேச்சுக்குள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியில் இல்லை, இப்போ மீண்டும் அது ஆரம்பிச்சிருக்கா? இல்லை, அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்னுடைய இது இவ்வளோ நாள் இல்லைன்னா இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்ற அந்த தைரியத்தில் அந்த ஆணவத்தில் இருந்தாங்க திமுகவில். இப்போ ஒரு கால் அவங்க அந்த ஆட்சி பறி போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இப்போ வரக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஓட்டர் நம்மளை கூட பேசணும், நிறைய வரக்கூடிய கருத்து கணிப்பில் பெரும்பாலும் அதிமுக கூட்டணி, தேஜக கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறா மாதிரி காமிக்குது. நான் முழுசாக கருத்து கணிப்புகளை எதையும் 100% உண்மையாக எடுத்துக்க முடியாது. சிலது இப்படி இருக்கும், சிலது அப்படி இருக்கும். நான் திருப்பி எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், சார் உங்களுக்கு கருத்து கணிப்பு நீங்கள் தமிழக அரசியல் பத்திரிகையில் எவ்வளோ சரியான கருத்து கணிப்புகளை கொடுத்துருக்கீங்களே, இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னால், இப்போது அதிமுகவுக்கு 150 180 கருத்து கணிப்பு வருது. என்னுடைய கணக்கில் ஒரு 120 125 அந்த பார்டரில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உள்ளன. ஒரு நாளும் சூழ்நிலை மாறுகிறது. இப்போது சூழ்நிலை எப்படி மாறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று முந்தா நேற்று காங்கிரஸ் ராகுல் காந்தியை பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. முதல்வர் ஐயா ஸ்டாலினும் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஒரே பாண்டிச்சேரி, மொத்தமே பாண்டிச்சேரின்றது என்ன, ஒரு 40-50 தெரு, அதாவது ஒரு அரை நாளில் கவர் பண்ணக்கூடிய தான். வாக்குகள் தான். ஆமாம், 2வது 10 லட்சம் வாக்குகள். 2வது காரைக்கால் தனியாக இருக்குது, யாமன் பகுதி தனியாக இருக்குது, அது ரெண்டும் இதோட ஒட்டி இல்லை. அப்போ வெறும் பாண்டிச்சேரிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் சின்னது. காலையில் உண்மையிலேயே ஒரு 4 மணி நேரத்தில் சுற்றி வந்துடலாம் எல்லா தொகுதியிலையும். அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட சந்திக்கலை, கூட்டணி பேசக்கூட இல்லை. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி அவர் வந்திருக்காருன்னும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் அதாவது ஓய்வு எடுக்கும் இடத்துல பேசுகிறாங்களோ இல்லையோ, உள்ளே போய் ஒரு டீ சாப்பிட்டு வெளியில் நாங்கள் அரசியல் இது விவாதித்தோம்னு சொன்னால் கூட யாருக்கு தெரிய போகுது என்ன விவாதித்தாங்க. இவர் இங்கிலீஷில், அவர் தமிழில் சொல்லி அதை இங்கிலீஷில் மொழிபெயர்த்து அதை அவருக்கு புரிஞ்சு அவர் பதில் சொல்லி அது இவருக்கு தமிழில் சொல்லி இவருக்கு புரிஞ்சு, இதுக்கே சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்குறதுக்கே 10 நிமிஷம் ஆகும். ஆனால் அது கூட நடைபெறவில்லை.
ஸ்டாலின் அவர்கள் கேட்டு ராகுல் காந்தி அவர்கள் மறுத்து விட்டதாக சொல்கிறார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறாரு, பேருக்கு தான் காங்கிரஸ் வந்து திமுகவுடன் கூட்டணி, உண்மையான காங்கிரஸ் எங்களுடன் தான் கூட்டணி சொல்கிறாரா இல்லையா? பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்கிறாரு, எங்களை வந்து பெரிய வாழை இலை விருந்து வச்சு கூப்பிட்டாங்க தாவேகால, ஆனால் ஒரு சின்ன தோசையை கொடுத்து எங்கள் தலைமையில் வந்து ஒத்துக்க வச்சுட்டாங்க. இது இந்த லட்சணத்தில் இருக்குது. சரி, இன்னொரு பக்கம் அந்த பக்கம் விசிகா பக்கம் பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது அண்ணன் திருமாவளவன் நிலைமை. எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு தேமுதிக, ஏற்கனவே தேமுதிகவுக்கு வந்து அவர் கேட்டிருக்கிற கேள்வி சரியான கேள்வி. 1/2% வாங்கினவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் 1% வாங்கினோம், 0.99 வாங்கினோம், 1% வாங்கினோம் 2021. அப்போ எங்களுக்கு 20 சீட்டு கொடுக்கணும், ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுக்கணும், கொடுக்கலையே. இப்போ 8 தானே கொடுத்தோம். அதில் வேறு வந்து 5 பேர் யாரை நிற்க வைக்கணும்னு வேறு சொல்லிட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் ஒரு காட்டு மன்னார் கோயிலில் நான் நிற்கிறேன், கட்சியை காப்பாற்றணுன்னா இறங்கி தான் ஆகணும்னு வந்தார். கூப்பிட்டு மிரட்டிட்டாங்க. ஏவா வேலுவும் எம்ஆர்கே பன்னீர்செல்வமும் கூப்பிட்டு மிரட்டினது பார்த்தாது. மிரட்டல சார், அவர் வந்து முன் வச்ச காலை முன் வைக்கிறதும் ராஜதந்திரம் தான், முன் வச்ச காலை பின் வைக்கிறதும் ராஜதந்திரம் தான். ராஜதந்திரம் சார். தடிக்கு ஊந்தாரி ஏந்துக்க முடியாமல் இருக்காரு. அவர் போய் முன் வச்ச கால் பின் வச்ச காலுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. தடிக்கு ஊந்துட்டார். இப்போ வந்து அவர் தான் எழுந்துக்கிறதாக இப்போ கட்சியை காப்பாற்றுறதான்னு தெரியல, தானும் எழுந்து கட்சியும் காப்பாற்றணும். ஏன்னா ரெண்டும் ஒரே ஐடென்டிட்டி தானே. இவரை வச்சு தான் கட்சியை ஆரம்பிச்சது, அப்படி தானே தொடங்கிய இயக்கம் அது. அதில் வந்து முன் வச்ச கால பின் வைக்கிறது ராஜதந்திரம்னா 3 நாளைக்கு முன்னால் வராது ராஜதந்திரம். ஏங்க, சனிக்கிழமை ராத்திரி 1 மணி வரைக்கும் அவர் யாரோட பேசியிருந்தார் நான் சொல்கிறேன், என்னால் சொல்ல முடியும். வேண்டாம், அது வந்து பர்சனலாக மாதிரி ஒரு தலைவரை மிரட்ட முடியுமா சார்? மிரட்டி அடிபணி வச்சிட முடியுமா சார்? வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். வெளியில் வந்து பரவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஆடியோ இருக்குது வீடியோ இருக்குங்கிறாங்க. இப்போ ஆராசாக்கு ஆடியோ இருக்கா மாதிரி திருமாவளுக்கு எல்லாருக்கும் இருக்குது வீடியோ. பல அரசியல்வாதிகளுக்கு வந்து எதிரி வந்து இந்த வீடியோ தான். நான் சொல்கிற வீடியோ வந்து நீல கலர் வீடியோ, இல்லை பச்சை கலர்னு சொல்லலாமா, பச்சையாக இருக்குமா தெரியல, அது என்ன கலர், ஏதோ ஒரு கலர் வீடியோ. ஆமாம், இந்த கலர் வீடியோ தான் வந்து பல பேருக்கு எதிரியாக இருக்குது. இந்த கலர் வீடியோ தான் காரணம் மிரட்டலுக்குன்னு வந்து ஒரு பேச்சு அடிபடுது. அது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியாது. 2வது, எல்லாருமே வந்து ஏன் கல்யாணம் ஆகி குடும்பம் இருக்கிறவன் எல்லாமே வந்து இந்த மாதிரி வீடியோக்களில் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறான். பேச்சுலர்னு சொல்கிறவர் வந்து ஐயா அவர் தப்பு பண்ணாரா இல்லையா, அப்படி ஏதாவது இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் பரவலாக ஒரு செய்தி விடுதலை சிறுத்தைகள் மத்தியிலேயே, தொண்டர்கள் மத்தியிலே இருக்குது. இந்த வீடியோ மேட்ரு தான், அதை வச்சு தான் மிரட்டிட்டாங்க. அப்போ அந்த வீடியோன்னு ஒரு மேட்ரு இருக்குன்றது எங்கேயோ பரவி இருக்குது. அந்த வீடியோ நம்மளும் காமிச்சா பார்க்கலாம், ஆனால் வீட்டில் வச்சுட்டு பார்க்க முடியாது. கண்டதெல்லாம் வீட்டுக்கு ஏன் எடுத்துகிட்டு வந்தேன்னு வீட்டில் வேறு நம்ம வாங்கணும். அதனால் ரைட்டு, அதெல்லாம் வீடியோவை தள்ளுங்க. ஒரு சனிக்கிழமை ராத்திரி 1 மணி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுத்தாளரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கார். எழுத்தாளர் பேர் எனக்கு தெரியும், விசிக தொடர்புடையவர். நான் காட்டுமன்னார் கோயிலே நிற்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அதுக்குள்ளே விட்ரா பண்ணிட்டார். நடுவில் வந்து பாரஞ்சித்தையும் இவரையும் போய் பார்க்குறதுக்காக, அதாவது இவர் மாரி செல்வராஜையும் பார்த்து நீங்கள் நில்லுங்க யாராவது ஒருத்தர்னு சொல்லி கேட்குறதுக்காக காட்டுமன்னார் கோயிலுக்காக வண்டி எடுத்துக்கிட்டு இவரே போயிருக்காரு. திருமாவளவனை சுற்றி அவருடைய ஓட்டுநர், அவருடைய உதவியாளர், அவ்வளோ பேரும் திமுக கண்ட்ரோல். ஏங்க, அவருக்கு அடுத்த உள்ள நிர்வாகிகள் 5 பேரே வந்து திமுக கண்ட்ரோலில் இருக்கும்போது ஒரு ஓட்டுநரோ உதவியாளரோ வீட்டில் வேலை செய்கிறவங்களோ வந்து அவங்கள விலை கொடுத்து வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அண்ணன் திருமா புறப்படுறாரு, மாரி செல்வராஜ் வீட்டுக்கு போய் அவரை வந்து நிற்க சொல்லி கேட்குறாரு. இவர் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அங்கே மாரி செல்வராஜ் ஃபோன் வந்துச்சு, எப்போ வருவார், ஒத்துக்காத. அதே மாதிரி பாரஞ்சித்து ஒத்துக்காத. 2 பேரும் ஒரே வசனத்தை பேசிட்டாங்க, சொல்லி கொடுத்த வசனத்தை. 1 வருஷம் ரொம்ப டைட்டாக இருக்குது, 3-4 படம் ஒத்துக்கிட்டோம், எங்களுக்கு நேரம் இல்லை தேர்தலுக்கு. இதுவே திமுகவில் கூப்பிட்டு நிற்க சொல்லியிருந்தா பாரஞ்சித்தோ இல்லை வந்து மாரி செல்வராஜோ வந்து நின்று இருக்க மாட்டாங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். படமெல்லாம் தள்ளி வச்சுட்டு நிற்க பண்ணியிருப்பாங்க. எம்எல்ஏவாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்போது இங்கே நிற்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன பைத்தியமான்னு? எந்த படம் வந்தாலும் ரெட் ஜெயண்ட்டை தாண்டி ஒரு படம் கூட தமிழ்நாட்டில் வர முடியாது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில்.
இதுக்கப்புறம் எப்படி ஆட்சி மாற்றம் வந்து காட்சி மாற்றம் ஏற்படுமாங்கிறது அடுத்த விஷயம். ஒரு காலத்தில் சன் பிக்சர்ஸ் இல்லாமல் எந்த படமும் ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இப்போ ரெட் அப்படி தான் பேர் தான் மாறுதே தவிர ஆட்கள் அதே தான். அப்போ அவங்க வந்து ஒன்று திமுக ஆட்சி ஆளுங்கட்சி சொல்கிறாங்க அப்படிங்கிற பயம், இன்னொன்று அவங்கள தாண்டி சினிமா இண்டஸ்ட்ரியே இல்லைங்கும்போது அவங்க என்ன பைத்தியமா திரும்ப நம்பி போகிறதுக்கு முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சம்மந்தமே இல்லாமல் காங்கிரஸில் வேட்புமனு கொடுத்து அது வந்து அவங்க காங்கிரஸில் சீட்டு கொடுக்காத அந்த ஜோதிமணி இளைய பெருமாள் அவர்கள் பழைய காங்கிரஸ் தலைவர் தலித் தலைவர் அவருடைய மகனுக்கு வந்து அவர் என்ன பானை சின்னத்தில் நிற்கிறாரா கை சின்னத்தில் நிற்கிறாரான்னு தெரியல, இனிமேல் தான் தெரியும். அது ஏன் அவர் வந்து அவரை வெளியில் போய் தேர்ந்தெடுக்கிறாரு அப்படின்னா திமுகலேருந்து 5 பேர் அவர் கட்டாயப்படுத்தி இவங்கள தான் வச்சுக்கணும்னு சொன்னபோது இவர் கோவப்பட்டு இல்லைன்னா நான் கட்சியிலேயே நான் வந்து இந்த தடவை தேர்தலே நிற்கலன்னு வேலைக்கு தான் அப்புறம் ஏதோ செட்டில் ஆகி வந்தது. 3 பேருக்கு கொடுக்கல அவர். திமுக சொன்ன 5 பேரில் 2 பேர் கொடுத்தாரு, 3 பேர் கொடுக்கல. அந்த 3 பேரில் ஒருத்தருக்கு இப்போ கொடுக்குற மாதிரி வரும். அந்த 3 பேர் கொடுக்கல, இப்போ நீங்கள் காட்டுமன்னார் கோயிலில் நீங்கள் தான் நிற்கலைல்ல, அவர் கொடுங்க அப்படின்னு. அப்போ அது அந்த 3 பேருக்கு கட்டாயப்படுத்திடக்கூடாது. அந்த 3 பேரும் துரோகிகள், விசிகாவுக்கு துரோகிகள். அவர்கள் தன்னை விட திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்றதுனால வெளியாட்கள் யாருக்காவது கொடுத்துருவோன்னு தான் மாரி செல்வராஜ் இவெல்லாம் போய் கேட்டார். அதெல்லாம் ஒத்து வரலன்னு எங்கேயோ போய் காங்கிரஸ் யாருக்கோ கொடுத்துட்டார். இதில் வேறு பார்த்தீங்கன்னா கூட்டணியில் இருக்கும்போது மரியாதையாக வந்து அவங்க பிரேமலதா அவர்கள் ஏற்கனவே பிரேமலதா தான் இந்த 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 தடவை தமிழ்நாட்டு அரசியலில் சகுனி யார் என்றால் பிரேமலதா அன்னியார் அவர்கள் தான். சகுனின்னா ஆம்பளையாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சகுனின்னு வச்சுங்க, இல்லை ராமாயணத்தில் கூனி அந்த மாதிரி ஏதாவது வச்சுங்க. ராமாயணத்துக்கு காரணமே ராமர் காட்டுக்கு போகிறது காரணமே கைகேயிட்ட போய் அந்த கூனி என்ற பெண்மணி சொன்னது தான்வாங்க. நான் வந்து பிரேமலதா அவர்களை வந்து அவதூறாக பேசணும்னு இல்லை, அந்த சகுனி மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து அந்த களத்தை வந்து புரட்டி போட்டாங்க. அப்படி அதை பாசிட்டிவாக எடுத்துங்க. ஓகே. திருமாவளவன் வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர் சகோதரி பிரேமலதான் மரியாதையாக சொல்கிறாரு. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னென்னா எந்திரிச்சு நின்று ஒரு மரியாதை எல்லாரும் வரிசையாக வேட்பாளர் எந்திரிச்சிங்க, அவங்க எந்திரிச்சு நின்னா என்ன சரியா? அவருக்கு மரியாதை கொடுக்கல, ஜனங்களை பார்த்து ஒரு கும்பிடு போடலாமா அவர் சொல்லும்போது? இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா அவர்கள் அறிமுகப்படுத்தும் போது ஏது நின்று கும்பிடு போடுறாங்க. அப்படி இருந்தால் என்ன மதிப்பு இருக்குது? இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசிக எங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணி பிரச்சாரம் போகிறாங்களோ மற்ற ஜாதிகள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து விசிக நிர்வாகிகளாக வர வேணான்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி கொடி நடும்போது அவங்க கொடி விசிக கொடி அங்கே நடக்கூடாது. துரைமுருகன் பாருங்கள், வேலூரில் வந்து அவர் வேனில் ஏறின ஒரு விசிக நிர்வாகி அந்த ஒரு நீல சட்டை போட்டுக்கிட்டு, இத்தனைக்கும் அவர் வந்து பழையர் இல்லையா, வேறு ஏதோ ஜாதிக்காரர், பட் விசிகல ஏதோ ஒரு லெவலில் நிர்வாகி. ஐயா இறங்குங்க கீழே இடம் இல்லை அப்படின்னா அது வேறு விஷயம், அது தவறு இல்லை. எனக்கு சமமாக நீ வந்து நிற்பியா? உனக்கு சமமானா நீ என்ன வானத்துலேருந்து வந்தியா துரைமுருகன்? அப்போ தீண்டாமைங்கிறத யார் இங்கே உருவாக்குனது? யாரையோ காமிக்கிறீங்க, அவங்க தான் உருவாக்குனாங்க தீண்டாமைன்னு. முதல்ல இந்த தீண்டாமையை பெருசு பண்ணதே நீதி கட்சின்னு ஆரம்பித்து அதுலேருந்து திராவிட கட்சி, அதுலேருந்து திராவிட இன்னி வரைக்கும் வருது. இன்னி வரைக்கும் அந்த பட்டியல் சமூகத்துக்கு எதிராக நடைபெறுவது வந்து ஆணவ கொலைகளும் மற்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா யாரையோ சொல்கிறீங்களே 2000 வருஷமாக தீண்டாமை பண்ணாங்களா? அவங்களா பண்ணுறாங்க? பண்ணுறது யார்? இவங்க தான். வண்டியில் ஏறக்கூடாதுன்னு சொல்கிறது யார்? துரைமுருகன். துரைமுருகனுக்கு வந்து தான் சார்ந்த சாதி தான் உலகத்திலேயே பெரிய சாதி. அவர் சாதி வந்து என்ன ஒட்டிக்குமா? மேல் பட்டா ஒட்டிக்குமா? இப்படி அராஜக தீண்டாமையில் ஈடுபவர்கள் யார் என்றால் இந்த தீண்டாமையை எதிர்த்து நாங்கள் வந்து ஈரோட்டுக்காரர் பேசினார்னு சொல்லி பேசுகிறோம். அந்த ஈரோட்டுக்காரர் அதை விட அவர் வந்து இப்போ அவர் பேரை வந்து ஃபுல்லாக ராமசாமி நாயக்கர் தான் போட்டுக்கிட்டார். இப்போ பாப்பானை அடிக்கணுன்னாரு, முஸ்லீம் அடிக்கணுன்னாரு, கிறிஸ்டின் அடிக்கணுன்னாரு, நம்மளும் கீழானவர்கள்னு சொல்லி தலித்துகளை அர்த்தம் சொல்லி அடிக்கணுன்னாரு. அப்போ யார் அவர் வந்து இவங்கெல்லாம் நம்ம சமுதாயத்துக்கு எதிரிகள்னு சொன்னார். அப்போ இங்கே தீண்டாமையை உருவாக்கியதே யார்?
இந்த திராவிடம் என்ற பொய்யான போர்வையில் இருப்பவர்கள் தான். ஓகே சார், பிரேமலதா செஞ்சது வந்து அந்த தீண்டாமை அந்த அந்த வகையில் நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை விசிகா அந்த இடம் கொடுக்கல, தேமுதிகவை காட்டி அவங்களுக்கு கொடுத்த இடம் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்ட அந்த கோபம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, கோவம்லாம் வந்து இருக்கலாம். 10 சீட்டு வாங்கிட்டீங்க, ராஜ்யசபா எம்பி வாங்கிட்டீங்க, அது ஒரு கூட்டணி கட்சி. நீங்கள் அந்த இடத்துல கோவத்தில் வந்து நீங்கள் வந்து விசிகாவுக்கு போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ண விரும்பலை, தேமுதிக போய் பிரச்சாரம் பண்ணி விசிக ஜெயிக்கணுமா, தலையெழுத்து, அது விடுங்க. அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி ஏதாவதுனா கூட ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். போகலான்னு இருந்தேன், நீ காலில் சுளுக்கு, அதனால் போகலன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு 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 பப்ளிக்கில், ஒரு மேடையில் மற்ற கட்சி தலைவர்கள், கூட்டணி தலைவர்கள், நிர்வாகிகள், பொதுமக்கள், கட்சிக்காரர் இத்தனை பேருக்கு நடுவில் திருமாவளவனை அவமானப்படுத்தியது சரியா? அதுக்கு காரணம் தீண்டாமையாக இருந்தால் என்ன, கோபமாக இருந்தால் என்ன? ஆமாம், உங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தா அவர் கேட்குறாங்க, கேட்பார். 1/2% வாங்கினவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்தீங்களே, 1% வாங்கினா எனக்கு 20 கொடுக்க வேணாம், 12வது கொடுக்க வேணான்னு கேட்டதில் என்ன தப்பு? மார்க்சிஸ்ட் கூட தான் கேட்டாங்க. தேமுதிக கொடுத்தீங்க, எங்களுக்கு வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னு கேட்டாங்க. அப்போது இவங்க எல்லாம் எதிரிகளா? மார்க்சிஸ்ட் எதிரி, சிபிஐ எதிரி, விசிக எதிரி. சார், அந்த கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பை ஏற்படுத்தினது பிரேமலதா. இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா சார்? சலசலப்பு ஏற்படுத்தினது, சலசலப்புடைய இதுதான் குழப்பம், பிளவு. இந்த முறை திமுக ஆட்சியை இழப்பதற்கு வந்து ஒரு இழக்கும் சூழ்நிலை ஏற்பட்டால், நமக்கு தெரியாது, மக்களுடைய தீர்ப்பு அது. அப்படி ஒன்று ஏற்பட்டால், ஒரு 5 காரணங்கள் நீங்கள் வந்து பட்டியலிட்டால் நிச்சயமாக அதில் வந்து நீங்கள் வழக்கமாக பெண்களின் பாதுகாப்பு, கஞ்சா, சட்டம் ஊழல், அதாவது சட்டம் ஒழுங்கு, ஊழல் சொல்லும்போது பிரேமலதா என்ற ஒரு, அதாவது தேமுதிக என்ற ஒரு காரணம் 5 காரணங்களுக்குள் ஒன்று நிச்சயமாக இடம்பெறும். இவங்களை வந்து கூப்பிட்டு கொண்டு உள்ள விடலான்னா திமுக கூட்டணி இன்னும் வலுவாகவும் ஒன்றோடு ஒன்று ஒரு 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 புரிதலோடும் இருந்திருக்கும். அந்த புரிதல் இல்லாமல் இன்னைக்கு அதான் நம்ம பேசணுமே. அவர் காங்கிரஸில் வந்து ராகுல் பார்க்கல, பிரவீன் சக்கரவர்த்தி வேறு மாதிரி பேசுகிறாரு. இப்போ மொத்தம் திமுக வர்சஸ் காங்கிரஸ் பிரச்சனை. அங்கே அந்த 5 பேர் திமுக காங்கிரஸ் எதிர்த்து நிற்கிறாங்களே, கூட்டணியை தாண்டி வாபஸ் வாங்கலையே. திருமாவளவன் பாருங்கள், 3 இடத்துல நின்னார். ரொம்ப கேவலமான கின்னஸ் ரெக்கார்டில் வருவார் போல இருக்குது. அவரே வந்து நம்ம சார்பில், நம்ம கட்சி சார்பில் 3 பேர் வேட்பாளர் போட்டிருக்காங்க. அதாவது திமுக அந்த கூட்டணி இருக்கக்கூடிய அதே இதில் அவங்களுக்கு யார் நம்ம ஆட்கள் ஓட்டு போட வேணான்னு, நம்ம கட்சிக்காரனுக்கு நம்ம ஆட்கள் ஓட்டு போட வேண்டாம் என்று கேட்ட முதல் உலகத் தலைவர் திருமாவளவனாக தான் இருப்பார். அந்த நிலைக்கு அவர் வந்து தள்ளப்பட்டு விட்டார். அவமானம் இல்லையா அது? 3 பேர் நிற்கிறாங்க, வாபஸ் வாங்கலை, பேசாமவாவது விட்டுருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பேசாமையாவது இருந்திருக்கலாம். அவங்களுக்கு யாரும் ஓட்டு போட வேணான்னு அது யார் சொல்லியிருப்பாங்க? திமுகலேருந்து பெரிய முதலாளி சொல்லி அமைச்சிருப்பார், உங்கள் ஆளுங்க அங்கே நிற்கிறாங்க, உங்கள் ஆளுங்க பாட்டில் ஓட்டுக்கிட்டு போட்டு போகிறாங்க, போட வேணான்னு சொல்லுங்கன்னு. இதுக்கு பேசாமல் திருமாவளவன் வந்து கட்சியை அடமானம் வைப்பதற்கு முழுசாகவே வந்து திமுகவில் கொண்டு போய் வித்துட்டு போயிடலாமே. ஒரு கால் கட்சியை திமுகவோடு இணைத்து விட்டாரானால் பெருசாக கொடுப்பாங்க, வாங்கிக்கலாமே. அப்புறம் இயக்கம் எதற்கு, கொள்கை எதற்கு, அப்புறம் அடங்கமீறு, அப்புறம் அத்துமீறு, அடங்க மறு, இந்த டைலாக்லாம் வந்து அதெல்லாம் விட்டு நம்ம பாட்டில் ஊரில் போய் விவசாயம் பார்த்துட்டு நம்ம பாட்டில் இருக்கலாமே. அதாவது திருமாவளவன் வந்து என்னென்னால், எனக்கு அவரை பார்த்தால் வந்து கோபம் வருவதை விட எனக்கு வந்து ஆதங்கம் தான் அதிகமாக இருக்குது. அவரை இப்படி நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார்கள் திமுகவினர், கார்னர் பண்ணிட்டாங்க. இந்த கார்னர் பண்ணதுக்கு பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு பெரிய காரணியாக அமைந்து விட்டார். அது விசிகாக மட்டும் இல்லை, மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளாமல் 6க்கு பதில் 5 தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 6க்கு பதில் 8 கூட கொடுத்துருக்கலாம், 5 கொடுத்துருக்கலாம், அது வேறு விஷயம். இவங்களுக்கு 10 கொடுத்ததுனால தானே அங்கங்கே கொஞ்சம் நெருக்க வேண்டியதாக போச்சு. ஆமாம், காங்கிரஸுக்கு 27 கொடுத்தீங்க. இன்றைக்கி வந்து உண்மையான காங்கிரஸ் வந்து தாவேகாவுடன் தான் வந்து செல்லும் அப்படின்னு வந்து விஜய் பேசுகிற அளவுக்கு வந்து அங்கே மோசமாக இருக்குது. அப்போ களத்தில் வந்து எப்படி
எந்த இடத்துல நான் வந்து ஃபோன் பண்ணி நம்ம அங்கங்கே பேசும்போது கேட்டாலும் காங்கிரஸ் நிற்கும் இடத்தில் திமுக சம்மந்தமே படுவது இல்லையா, எட்டியே பார்க்கறது இல்லையா. சரி, அப்போ திமுக நிற்கிற இடத்துல காங்கிரஸ் வந்து எட்டி பார்க்குமானா அதனால் வந்து பெரிய பாதிப்பு இருக்குமா இருக்காதான்னா, காங்கிரஸ்னால ஏதோ ஒரு பயன் இருப்பதனால தானே காங்கிரஸோட வந்து கூட்டணி சேருது. இப்போ மம்தா சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சே. மம்தா பானர்ஜி வந்து திமுக, பாஜக, காங்கிரஸ் மூன்றும் வந்து கூட்டணின்னு சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சார் ஆனால் வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். அந்த வார்த்தையை இவங்க திருச்சி வேறு மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க சொன்னால் வழக்கமாக அப்படி தான் சொல்லுவாங்க. அதான் ஒன்று நான் கூட சொல்லிவிட்டு அதை வந்து சரியான அதை எடிட்டிங் பண்ணும்போது அதை மாற்றிட்டாங்கன்னு சொல்கிறதும், இப்போ வந்து ஏதாவது ஒரு படம் வெளியில் வந்துருச்சுன்னா அது வந்து ஏஐயில் வந்துருச்சுன்னு சொல்கிறதும் இதெல்லாம் வந்து வழக்கமாகிடுச்சுங்க. மனசில் இருந்திருக்கு மம்தாவோட அம்மா அதுதான் மனசில் சொல்கிறாங்க. அதாவது இப்போ இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இது வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆராசாவுடைய கேசட், இந்த ஆடியோ அதில் ஒரு பேசியிருக்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் போல் தெரியுது. ஏன்னா திமுகவில் இருந்த கேஎஸ் ராதாகிருஷ்ணன் இப்போ பிஜேபியில் இருக்கார். இன்னும் பலர் வந்து அந்த பீரியடில் இருந்தவங்கலாம் வந்து அம்மா அவர் சொல்லதெல்லாம் உண்மைன்றாங்க. அது ஒரு கால் இப்போ ஆராசாவுடைய அந்த ஆடியோ வந்து இன்னும் அந்த வழக்கு முடியல, நிலுவையில் இருக்குது மேல்முறையீட்டில். ஒரு கால் இந்த ஆடியோ கோர்ட்டில் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்டால் முதல் சாட்சியாக இந்த ஆடியோ சம்பந்தமாக யாரை வரவழைப்பார்கள் என்றால் மதிமுக தலைவர் வைகோ அவர்களை தான். சொன்னாரா இல்லையா? அட்டுப்பொட்டியாக கோபாலபுரத்தில் கொண்டு போய் கொடுத்தாங்க. தேவதாமல்கிட்ட பணம் ஸ்டாலின் வாங்கி வச்சுக்கிட்டார். ஆராசா பணம் 2G ஸ்பெக்ட்ரம். இப்போ அதுதானே சொல்லியிருக்காரு. என் வீட்லேயே பிடிச்சாங்க, கலைஞர் டிவியில் தானே பிடிச்சாங்கன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ வைகோ சொன்னதும் இவர் சொன்னதும் ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ வைகோ தானே முதல் சாட்சியாக இப்போ விசாரிக்கப்படணும், பிரதான சாட்சி ப்ராசிக்யூஷன். அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு பிரெயினே இல்லைன்னாரு. அது நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது, அது ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். இருக்கா இல்லையாங்கிறது அதாவது நம்ம அது பேசுவது நாகரிகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன இங்கிலீஷில் பேசி கிழிச்சிட்டு வரா டெல்லியில்னு அது கனிமொழி தங்கச்சி சொன்னாலே ஏற்றுக்க மாட்டார். அவர் தங்கச்சியே ஏற்றுக்க மாட்டார். என்னை வந்து யார் பார்த்தாங்க 2 மாதம், என்னை வந்து யாரும் கவனிக்கலை எல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் சொன்னார், என்னை வந்து வெளியிலலாம் தள்ள முடியாது, என்கிட்ட ஒரு லாக் இருக்குது. இப்போ என்னமோ அடுத்தது 2-3 வீடியோ அவர் பேசுனதே வெளியே வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த தேர்தல் வரும்போது தான் ஒரே எல்லாம் ஆடியோ வீடியோ இதெல்லாம் பரபரப்பாக வரும் போல இருக்குது. ஆடியோ வீடியோக்கெல்லாம் வெளியே வரக்கூடிய டைம் இதான் போல இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது திமுகவில் வந்து ஆராசா வந்து அவர் இதுலேயே இருக்கார், துணை பொதுச் செயலாளர், மூத்த துணை பொதுச் செயலாளர் அவர். அதை தவிர மற்ற இதெல்லாம் இருக்கார். அவர் வழக்கறிஞர், எம்பி இதெல்லாம் இருக்கார். அவரை வந்து எந்த கூட்டத்திற்கும் பேச அழைக்க வேண்டாம் என்று திமுக தலைமை உத்தரவிட்டிருப்பதாக இன்று பத்திரிகை செய்தி சொல்லுது. அப்போ என்ன ஆகும்? ஆராசா பேசலைன்னா திமுக தோற்றுருமா, பேசினா ஜெயிச்சிருமா? நம்ம அதை அந்த லைனில் பார்க்காமல் ஆராசா என்பவர் வந்து வரும்போது ஓரளவுக்கு அந்த பட்டியலினத்தை சார்ந்தவர் என்கிற அந்த அடையாளம் இருக்கிறது. அவருக்குள்ள முக்கியமான அடையாளமே முதல்ல அந்த அடையாளம் தான். அதுக்கப்புறம் வந்து படித்தவர், வழக்கறிஞர், புத்தி கூர்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னரியாக இருந்தவர், அதெல்லாம் அடுத்தது. முதல்ல வர்றது பட்டியலினம். அதனால தானே பெரம்பலூரில் பொது தொகுதி ஆகணும்னா தப்புன்னு தூக்கி நீலகிரியில் போட்டாங்க. அவருக்கும் நம்பிக்கை இல்லை, கட்சிக்கும் நம்பிக்கை இல்லை. நிற்க வேண்டியதானே, அவர் நிற்க வைக்க வேண்டியதானே பொது தொகுதியில். அந்த அம்மா ஜெயலலிதா நிற்க வச்சாங்களா தலித் ஏழுமலையை பொது தொகுதியில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுக்காங்க. அப்புறம் ஒரு பாமக போனார், அது வேறு விஷயம். ஏன் பண்ணாங்கல்ல? ஏன் வந்து பண்ண முடியல? ஏன் உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை? அப்போ வந்து தலித் அல்லாதவர்கள் தலித்துக்கு ஓட்டு போட மாட்டார்கள்னால் நீங்கள் இத்தனை வருட சுதந்திர காலத்தில் எல்லாம் பண்ணி பெரியார் வந்து பெரிய சமூக புரட்சி ஏற்படுத்தினார்னா பொது தொகுதியில் தலித் அல்லாதவருக்கு, அதாவது பட்டியல் சமூகம் அல்லாதவருக்கு மற்றவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்ற நிலைதான் இன்னும் இருக்கிறது என்றால் என்ன சமுதாய புரட்சியை ஈரோட்டுக்காரர் கிழித்தார், அதை தலையில் தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுகிறீர்? இதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ சரி, இங்கே விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஆராசா ஒதுக்கி வச்சிட்டிங்க, யாரையோ ஒதுக்கி வச்ச மாதிரி அவர் ஒதுக்கி வச்சா அது மாதிரி ஆகாது. ஆராசா வந்து அப்படி அவர் டெல்லியிலும் வந்து ஒரு நல்ல உறவுகள் வைத்திருக்கிறார்.
கனிமொழியும் வந்து அவங்க வந்து திருச்செந்தூரில் நிற்கிறேன்னு சொல்லி கேட்டதாகவும் நிற்க விடாமல் அனிதா ராதாகிருஷ்ணன் உடம்பு சரியில்லைன்னா கூட அவரை நிற்க வச்சுட்டீங்க. இப்போ என்ன, இந்த தேர்தலுக்கு பிறகு களம் வித்தியாசப்படும். திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், கலைஞர் திமுகன்னு ஒன்று உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது கனிமொழி தலைமையில். அப்படி உருவாச்சுன்னா அதில் ஆராசா இருப்பார், டிஆர் பாலு கொன்ற அது கொஞ்சம் சீனியர், இந்த வருத்தப்படும் வாலிபர்கள் சங்கம், வாலிபர்கள்னால் சீனியர்கள், வருத்தப்படும் வயோதிகர்கள் சங்கம் அப்படி வச்சுங்க. இந்த விட்டுப்போன சீனியர்கள், இல்லை மரியாதை குறைவான, அதாவது தனக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லைன்னு நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் அங்கே போய் சேர்ந்து வரும்பொழுது பாஜக வந்து அதை பயன்படுத்தி கொள்ளுமா? ஒரு அரசியல் கட்சின்னா அப்படி தானே, எதிர்கட்சியை பலவீனப்படுத்துவது தானே ஒரு கட்சியுடைய பலமே. எல்லா கட்சிக்கும் பொருந்தும். ஏங்க, உங்கள் கூடவே இருக்கிற காங்கிரஸ் 27 தொகுதியில் நிற்கிறாங்களே தவிர, அவங்க வந்து என்னென்னா இந்த தடவை வந்து திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது காங்கிரஸே நினைக்கிறாங்க. ஏன் வந்தாலும் அதிகார பங்கு இல்லைன்னு ஏற்கனவே தான் சொல்லிட்டாங்க. சரி, திமுகவில் என்ன நினைக்கிறேன், இந்த 27ல் ஏதோ ஒரு ப. சிதம்பரம், செல்வ பிறந்தகை, இந்த அவங்க சொல்கிற கேண்டிடேட்டு ஒரு 3-4 பேர் அவங்க ஏறால, அது தவிர பாக்கி எல்லாரையும் முடிஞ்ச வரைக்கும் தோக்கடிச்சிடும். எப்படிங்க உருப்படும்? இந்த தவளை, ஒரு தவளை மேலே ஏறி போகும்போது அது தப்பிக்க போடாமல் இன்னொரு தவளை இழுக்கிற மாதிரி, இதில் வந்து விசிகா ஒரு பக்கம் இழுக்குது, அது இழுபடுது இழுக்குது, ரெண்டும் பண்ணுது. மார்க்சிஸ்ட்டு சிபிஐ அவங்க ரொம்ப சோகமாக இருக்காங்க. அவர் பேர் என்ன, வீரபாண்டி ஏனார் கூட பேசியிருக்காரு. அப்போ வேத நன்கொடையை வாங்கி தொலைச்சிடக்கூடாது, தெரியாதனமாக அவங்கக்கிட்ட கை நீட்டிட்டோம், இன்றைக்கி அடிமையாக இருக்கோங்கிற அர்த்தத்தில் பேசுகிறாரு. இப்போ சிபிஐ, சிபிஎம், விசிகா, காங்கிரஸ் வாழ்வுரிமையை வெளியில் போயிட்டார். ஏதோ ஒரு பகுதி, ஒரு 1 இயர் சிறு பகுதினா கூட ஏதோ அது அவங்க அது தாண்டி போயிடுச்சு. இதில் இவங்க வந்து என்ன பண்ணதுன்னு புரியாமல் திமுக முடிக்கிறாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லணுன்னா, சிக்கல் சிங்காரவேலர்னு கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார். இல்லையா? சிக்கல்ங்கிறது ஒரு ஊர் பேர். இவங்க பண்ணுற சிக்கல் அதை சொல்லலைன்னா, சிக்கல்ங்கிறது ஒரு தஞ்சாவூர் ஒட்டி இருக்கக்கூடிய சிக்கல் சிங்காரவேலர். சிங்காரவேலனே தேவா, முதல்ல ஜானகி பாடின பாட்டு கொஞ்சம் சலங்கை படத்தில். அது அந்த சிக்கல் சிங்காரவேலனை, அந்த கடவுளை, சிங்காரவேலனை என்பது முருகன். சிக்கல்ங்கிறது ஒரு ஊர். அது வருடத்துக்கு ஒரு நாள் வந்து ஏதோ அந்த 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 விக்கிரகத்துக்கு வந்து வியர்க்கும் அந்த வேர்வையை வந்து துடைக்கிற அளவுக்கு வேர்த்து கொட்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதெல்லாம் ரைட், அது ஆன்மீகம். அங்கே நம்ம மனிதநேய கட்சி அவர் ஜவஹர்லால் இருக்கார் பாருங்கள், மத நல்லிணக்கமாக அவரை கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போனதை தவறுன்னு சொல்லலை. கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போனால் அவர் என்ன பண்ணணும்? இவங்க வந்து இப்போது ஸ்டாலின் போகிறாரு, உதயநிதி போகிறாரு, எங்கே இஃப்தார் நோன்பு திறக்க குல்லா போட்டுக்கிறாரா, கூழ் குடிக்கிறாரா? ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு போனால் அங்கே போனால் சிலுவையை எடுத்து போட்டுக்கிறாரா, கேட்க வெட்டுறாரா? கிறிஸ்தவராக நடிக்கிறீர்கள், இஸ்லாமியராக நடிக்கிறீர்கள். ஜவஹர்லால் உள்ளே வராரு, கோயிலுக்குள்ளே கர்ப்பகிரகத்துக்கு எதிரில் நிற்கிறாரு, கையையும் கூப்பிடல, ஒன்றும் இல்லை, அவர் பாட்டில் சும்மா நிற்கிறார். நான் அவர் வந்து குறை சொல்லலை, அவருக்கான மத நம்பிக்கையாக இருக்கலாம். அப்படிப்பட்டவரை வந்து அந்த மத நம்பிக்கையில் வந்து திடமாக உள்ளவரை எதற்காக அப்படி வந்து ஒரு வலுக்கட்டாயமாக கோயிலுக்குள் அழைத்து கொண்டு ஒரு பொய்யான மத நல்லிணக்கத்தை உருவாக்குகிறீர்கள்? அந்த ட்ராமா ஏன் போகிறீங்கன்னு கேட்குறேன். நான் ஜவஹர்லாவை குறை சொல்லலை, ஐயா நீங்கள் அங்கே இருக்கிற விபூதி எடுத்து நெத்தியில் இட்டுக்கணும்னு கூட ஒரு ஜோக் சொல்கிறாங்க. வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இது வருமா, இல்லை இந்த சிலிண்ட்ரு ஷார்ட்டேஜ் வருமா தெரியல, கவலையாக இருக்குது. சிலிண்டர் கிடைக்கலன்னா சமைக்க முடியாது போகிறது. ஒரு பொம்பளை சொல்லுது, யாரையும் பேட்டிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் மோடி பார்த்துப்பாரு, கரெக்டாக தான் வருது. எனக்கு கவலையெல்லாம் வந்து இப்போவே எல்லோரும் கோயிலுக்கு போய் தேர்தலுக்கு முன்னாலேயே திருநீர் குங்குமம்லாம் வாங்கி வச்சுங்க. ஏன்னா இந்த திமுக அரசியல்வாதிகள் இல்லை திராவிட அரசியல்வாதிகள் இந்த சமயம் இவ்வளோ நாளாக கோயிலுக்கே போகாதவங்க, இப்போ கூட உதயநிதி கூட ஒரு வாரம் நாள் கோயிலுக்கு போட்டு திருநீர்லாம் இட்டுருக்கார். எனக்கு ஒரே கவலை,
சனாதனம்னா எய்ட்ஸு, அது பேர் என்னமோ டெங்கு, மலேரியாலாம் சொன்னார். இப்போது திருநீரும் சனாதனத்தில் தானே வரும். ஐயோ அதை எடுத்து நெத்தியில் இட்டுட்டாரே, இவருக்கு ஏதாவது அந்த சனாதனம் அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நமக்கு தெரியாது. அவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் சனாதனம் எய்ட்ஸு, யாருக்காக இருந்தாலும் எய்ட்ஸ் வரத்துக்கு வேறு காரணங்கள் இருக்கும். அதை யாரை கேட்குறது? நம்ம அவங்கள கேட்கலாம், இவங்கள கேட்கலாம். இல்லை அந்த அம்மா என்னமோ ஒரு ஸ்ரீரெட்டின்னு வர மாதிரி இருந்தாங்க. சரி வேணாம், அதெல்லாம் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, அதெல்லாம் வேறு விஷயம், நமக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம், அதை விட்டுருங்க. இந்த டெங்கு இதெல்லாம் வரும்னா இப்போ எடுத்து நெத்தியில் இட்டுக்கிறாரு, இதனால் டெங்கு மலேரியா வராதா அப்படின்னு ஒரு கவலையில் நம்ம துணை முதல்வர் மேலே உள்ள ஒரு அக்கறையினால் நம்ம கேட்குறோம். பாருங்கள், எல்லா மந்திரியும் போய் இப்போ கோயிலாக அலையிறாங்க, காவடி தூக்குறாங்க. இப்படி ஒரு ஜவஹர்லாவை கொண்டு போய் அங்கே கொண்டு போய் அந்த கோயிலை நிற்க வைப்பாங்க. அது என்ன மத நல்லிணக்கம்? அதுக்கு பதிலாக அவர் நாங்கள் மற்ற மதங்களை மதிப்போம் அப்படின்னு ஒரு 2 வார்த்தை பேசினாலே அது ஒரு அரசியல் ரீதியில் பேசிட்டு போகலாம். அவரை போய் அவர் குள்ளாவையும் கேட்டாமல் உள்ளேயும் போய் அவரை விபூதி இட்டுக்கணும்னு நான் சொல்லலை. சும்மா ஒரு கையை கூப்பலாம், ஒரு 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 ஃபார்மாலிட்டிக்காக. அது கூட அவருக்கு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் குறை சொல்லலை அவரை. ஓகே, இப்படி ஒரு நாடகம் எப்படி இந்த நாடகம் போட்டால் ஜனங்க நம்பிடுவாங்களா? ஜவஹர்லா மத நல்லிணக்கம் அப்படின்னு நம்பிடுவாங்களா? நீங்கள் நெத்தியில் திருநீரிட்டாலே நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஜவஹர்லாவை கொண்டு போய் கோயிலுக்குள்ளே நிற்க வச்சா இந்த மாதிரி என்னென்னா, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, திமுக மிகவும் திக்குமுக்காடி போயிருக்கிறது. ஒரு பக்கம் விசிகா பிரச்சனை. ஏன்னா விசிகா மனமும் இப்போ இல்லை கூட்டணியில், மிகுந்த மனக்கசப்போடு இருக்கிறார்கள். நீங்கள் அந்த 4 நிர்வாகிகளை வேணால் திருமாவளவனுக்கு கீழே இருக்கிற அடுத்த லெவலில் இருக்கிற 4 நிர்வாகிகளை கையில் கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம். அதுக்கு கீழே உள்ள தொண்டர்கள் அனைவரும் திருமாவளவனுக்கு தான் விசுவாசமாக இருக்கிறார்கள். இந்த 4 நிர்வாகிகளை நாளைக்கு தனியாக கட்சி ஆரம்பித்தானா அவன் பின்னால் ஒரு 10 பேர் 20 பேர் போவானே தவிர திருமாவளவன் தான் இயக்கத்தின் முதுகெலும்பு. ஓகே, அப்போ திருமாவளவன் அதாவது விசிக வருத்தத்தில் இருக்கிறது. களத்தில் ஒத்துழைக்குமா தெரியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் திமுக அவங்களும். அங்கே காங்கிரஸ் கேட்கவே வேணாம். விஜய் உண்மையான காங்கிரஸ் எங்களோடு தான் இருக்கிறதுங்கிறார். பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது. பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று வரைக்கும் பேசுகிறது வரைக்கும் அந்த கம்யூனிஸ்டுகள் சோகத்தில் இருக்கிறார்கள், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. மற்றதெல்லாம் சின்ன சின்ன கட்சிகள். நீங்கள் இப்போ வேறு யாரை நம்ப போகிறீங்க? ஐயா ராமதாஸை நீங்கள் ஆகா அவர் சமூக போராளினா கூட்டணியில் ஐயா ராமதாஸ் மூலமாக உங்களுக்கு பெரிய வன்னியர் ஓட்டு வந்துட போதா? ஒன்றும் பெருசாக வரல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா விசிகாவில் குழப்பங்கள், எவ்வளோ குழப்பங்கள். விசிகாவில் இவர் கொடுக்கல, ஆளூர் ஷானவாஸை கொடுக்கல. அவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணார், வார் ரூம்னு ஒன்று போட்டு திருமாவளவனை தாக்குன்னு தாக்கியிருக்கார். யாருடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தாக்குவாருன்றது எல்லாருக்கும் தெரியும். எங்கேருந்தோ அவருக்கு ஒரு குரல் வருகிறது, யோ உங்களால் அடியா, நாங்கள் பார்த்துக்குறோம். பேக்கிங் எங்கேருந்து வருது நமக்கு புரியுது. ஆனால் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, அவர் நிறையா ஏதோ கட்சிக்கு பணி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அவர் பேசும்போது சும்மா இருக்க வேண்டியதானே. இஸ்லாமியர்களுக்கு தலித்களினால்தான் பிரச்சனைன்னு பேசியிருக்கார். எங்கே விசிகாவில் வேட்பாளராக இருந்துக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு தலித்துகளினால்தான் பிரச்சனைனா, தலித் அடிப்படையாக 90% தலித்துகளை கொண்ட ஒரு கட்சியில் இஸ்லாமியர்களுக்கு தலித்துகளினால் பிரச்சனைன்னா விசிக அவர் எப்படி ஜெயிப்பார்? அந்த தலித்துகள் அல்லது பட்டியல் சமூகத்தினர் எப்படி அந்த இஸ்லாமியருக்கு ஓட்டு போடுவார்கள்? இப்படி சொதப்பல் இருக்குது. என்னை பொறுத்தவரை ஆராசா என்பது மிகப்பெரிய வெடிகுண்டு. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த வெடிகுண்டு திமுக என்கிற இதை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத கோட்டைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கோட்டையில் பெரிய விரிசல் விடும், பிளவு ஏற்படும் என்பதற்கான ஒரு ஆதாரம் ஆராசா என்பது ஆதார ராசா, ஆபத்தான ராசா கூட வச்சுக்கலாம். ஆராசா நான் ஆபத்துன்னு சொல்கிறது திமுகவுடைய அந்த
அந்த ஒற்றுமையாக ஒரே கட்சியாக இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு ஆபத்தானன்னு சொல்கிறேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணீங்க. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.